மக்களை குனிய விட்டாங்க, காலகாலமா குப்புற போட்டாங்க. வேற எதையும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை சார். நீங்க ரிப்போர்ட் படத்தை பாருங்க, அதேதான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் யூடியூப்லேயே சொல்லிட்டு போயிடலாம். யூடியூப், ஃபேஸ்புக் அவங்க பாட்டு போட்டு சொல்லிட்டு இல்லை, அதான் திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒன்றும் பெருசாக விக்ரமோட ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம், நல்லபடியாக பார்க்கலாம். ஓகே சார். வேற என்ன கேள்வி? சும்மா கேள்வி. தமிழ் படத்தில் இது எப்படி? தமிழ் படத்தில் இது பெஸ்ட்டுன்னு இந்த வருஷத்தோட பெஸ்ட்டில் தமிழ் படத்தில் டோட்டல் பெஸ்ட். இந்த இப்போ வந்திருக்க படத்தில் இது பெஸ்ட்டு. ஓகே, இனிமேல் வரப்போகிற நிறைய படம் வருது. ரஞ்சித் சார்பட்டா பண்ணியிருந்தாரு, அவர் வேற சேனலில் பண்ணியிருந்தாரு. ரஞ்சித் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான படம் எடுப்பாப்ல. ஆமாம், இவர் எப்படின்னா ஒரு இந்த தாழ்த்தப்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமாக பண்ணணுன்ட்டு, யாருமே எப்பயுமே அடிமைப்பட்டு கிடக்கூடாது, வாழ்வா சாவான்னு போராடி தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான் தங்களான அப்படி தானே கொண்டாந்தாங்க. கோலார் சுரங்கத்தை ஆரம்பத்துலேருந்து இது பண்ணும்போது அந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. அதனால இது பண்ணுறாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பர் ஹிட் ஆகும். விக்ரம் கம்பேக் தான் கண்டிப்பாக. விக்ரம் கம்பேக் தான். வேற கம்பேக்கு பார்வதி, மாளவியாம்பரம் 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பசுபதி கொஞ்சம் ஸ்மார்ட், அவ்வளோதான். அவர் எப்பயுமே அந்த நாராயணன்றதுக்காக அப்படி கொண்டாந்துருக்காப்புல ரஞ்சித்து. அவர் ஆக்ஷன் அவ்வளோ இது எடுப்படாது. பார்வதி ஆக்ஷன் நல்லா இருக்கு. விக்ரமுடைய நடிப்பு ரொம்ப பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்பு போகிறதே தெரியாது, செகண்ட் ஹாப் ஸ்லோ வர மாதிரி தெரியும், கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. படம் பார்க்கலாம், ஒன்றும் போரில் அடிக்கல, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. சரிங்களா, பெருசாக எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு நல்லா போச்சு. பட் செகண்ட் ஹாப் வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை கிளைமேக்ஸு. ஏன்னா தெரிஞ்சிருச்சுனால அப்படி இருக்கும். அதான் இதில் ப்ரோ நம்ம எப்படி நம்ம படம் முடியும் போது வாவுன்னு சொல்கிற மாதிரியும் ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு இது அப்படி தான் இருந்துச்சு. பட் ஜி பிரகாஷோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். இன்னொன்று வந்து யார் நம்ம விக்ரம், பார்வதி, மாளிகை எல்லாரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஸ்டோரி பெருசாக நமக்கு கனெக்டிங் இல்லை. இவங்க சும்மா இருந்தால் கூட மேபி இது ஓவர் ஹைப்பாக இருந்திருக்கும். இவங்க ஆஸ்காருக்கு அனுப்புகிறோம் அப்படி இப்படின்ற நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வருவோம்ல. இப்போ நீங்கள் நார்மல் விக்ரம் படம் தான் பரவாயில்ல, நீங்கள் ஒரு விக்ரம் கேரியர் பெஸ்ட்டு அப்படி இப்படின்றப்ப நம்ம மைண்ட் செட்டில் வரல. அந்த தான் செகண்ட் ஹாஃபில் கன்வின்சிங்காக இல்லை. இன்னொன்று படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுதா. நமக்கு படம் அவங்களுக்கு தங்கம் கிடைச்சிது அப்படின்னா ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு சீன் கிடைச்சா ஹீரோவுக்கு நமக்கு அது கனெக்டிவிட்டி வரணும், வாவுண்டு. நம்ம அந்த பெருசாக ஸ்டோரி ரிலேட் பண்ணிக்க முடியாதனால அவங்க பாட்டுக்கு ஒரு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்று போயிட்டு. நான் எப்படி இருந்தாலும் படம் ஒன் டைம் ஓகே வாட்சபிள். பட் இல்லை அதான் நான் தங்கலான்னு ஒரு ஹைப்பில் வந்தாலும் ப்ரோ அது கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணல. படம் கண்டிப்பாக ஒன் டைம் டீசெண்டாக வாட்சபிள். பட் பெருசாக நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகலை. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நீங்கள் ரசிகரா? இல்லை, ரசிகர் கிடையாது. இது விக்ரமோட பிடிச்சி வந்திருக்கீங்க படம்? இல்லை, நான் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. சரி, பொதுவாக அந்த மாதிரி சமூக செயல்பாட்டாளர், சமூக அக்கறையில் என்ன இயக்குனரோட படம்லாம் பார்க்கணுன்னு ஆர்வம் பார்ப்பேன். அந்த வகையில் வந்து ரஞ்சித் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்லியிருக்க மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பேசு பொருள் ஆகும் இந்த படம் நினைக்கிறேன். இல்லை, புரியுது. இப்போ நீங்கள் ஆக்டிவிஸ்ட் மாதிரி தான் ஒரு இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, சொன்னது தாங்க திரும்ப சொல்கிறாங்க. புதுசாக ஒன்றும் இல்லை, குனியை வச்சு குத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பட் வந்து புதுசாக ஒன்றுமே சொல்லலை. இருக்கு ப்ரோ, கிளைமேக்ஸில் எல்லாம் சொல்லல. இதனால ஏதோ ஒரு மாறுதல் வருமா அப்படின்னு எதுவுமே இதில் சொல்லலை. அப்படி சொன்னால் என்ன தப்பு? சொன்னதுதான் திரும்ப சொல்லிருக்காங்க, ரொம்ப புதுசாக எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. இல்லை, இது இந்த படத்தில் உண்மையை புதுசாக சொல்லியிருக்காங்க. நாகர்கள் ஏமாந்து போகிற மாதிரி காட்டுவாங்க, இல்லை அப்படி காட்டலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் அது வந்து ஓவர் கம் பண்ணி வெளில வர்றதுக்கு ஏதோ மெசேஜ் இருக்கா அப்படின்னா? கண்டிப்பாக நாகர்கள் பற்றியும் பறையர்கள் பற்றியும் உள்ள ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒப்பிட்டுனா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பறையர்கள் முன்னோர்கள்னு பார்த்தா நாகர்கள் தான். நாகரோட வழி தோன்றதெல்லாம் பறையர்ன்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் வரலாறுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை தொடர்பு படுத்தி தான் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் பேய் பற்றியோ தெய்வங்கள் பற்றியோ எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது, அதை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் விஎஃப்எக்ஸ் வரும் திருத்த அந்த அதோட கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது படத்தில். எல்லாரும் இருக்கு. உணர்வுபூர்வமாக ஒத்து போகும். சாமி ஆடுறது இதெல்லாம் வந்து உணர்ச்சி பூர்வமாக தான் எடுத்து மேலேருந்தோ ஒரு ஆவியோ சாமியோ எதுவும் இல்லை, உணர்வுபூர்வமானதுன்றது அந்த படத்தை காட்டணும். அது நம்ம புரிஞ்சு பார்த்தோம்னா அந்த படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். வரலாற்று சான்று எடுத்து. ஆமாம், படம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் ரொம்பலாம் உங்களுக்கு விறுவிறுப்பாக போகாது, ஸ்லோவாக போகும், என்கேஜிங்காக கொஞ்சம் இருக்கும். யாருக்கு இந்த படம் பிடிக்கும்? யாரை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க? யாரும் டார்கெட்லாம் எடுக்கல. எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அந்த மாதிரி இவங்க பார்க்கணும், டார்கெட்ன்றது நான் போய் அடிக்கணும்னு சொல்லல. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அப்படி ஒன்று குறியீடு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜெனரலாக பார்க்கணும். இந்த மக்கள் கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும்னா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த மக்கள் தான் பார்க்கணும். அது எப்படி வச்சுன்றத சொல்றாங்க. யாரால அது உருவாச்சு? யார் வரலாறு? கோலார் அந்த சுரங்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் அதோட பேசிக் என்னது, கேஜிஎஃப்ல இது காட்டியிருப்பாங்க. அது கேஜிஎஃப் அந்த கோலார் சங்கம் எப்படி உருவாச்சு, அது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக கொண்டு போயிருக்காங்க. அப்படியே அந்த மைண்ட் தோன்றதுக்கு எந்த மக்கள் காரணமாக இருந்தாங்களோ
அவங்கள எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இல்லை ஸ்லோவாக எனக்கு ஸ்லோவாக இருந்துச்சு ஓரளவு. பட் ரொம்ப என்கேஜிங் இல்லை, ஸ்லோவாக ஆனால் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சரி. தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எதிர்பார்த்தேன்னா ரஞ்சித் வந்து கடைசியாக சார்பட்டா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார்பட்டா வந்து இப்போ அவர் ரஞ்சித்னா என்ன மாதிரி படம் எடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. சார்பட்டா எப்படி இருந்துச்சு, அது ஒரு வேறு ஜானரில் இருந்துச்சு. அதே மாதிரி இது ஒரு ஜானர். அவர் கண்டிப்பாக ரஞ்சித் படம் பண்ணி இருக்காது. இது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல். கண்டிப்பாக அந்த படம் வந்து மைல்கல். விக்ரமோட ஆக்டிங்கு பிரித்து விட்டாப்ல, சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து நிறையா படம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கமர்ஷியல் நடித்த படம் முன்னாடி நடித்த படம் நிறையா ஓடி இருக்கு. அவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நடித்த படம் இந்த படம் ஓடலை. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு கம்பேக் படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நடிப்பில் நல்லா நடிச்சிருக்காப்புல. கடைசி இந்தியன், அதாவது உலகநாயகன் வந்து இதாகிருச்சு. இப்போ இவருக்கு இந்த மாதிரி முயற்சி எடுத்துகிட்டே வந்ததில் இதில் கொஞ்சம் கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல, இந்த படத்துக்கு நல்லா நான் வேலை பார்த்துருக்கேன், ரொம்ப சிறந்த அதே மாதிரி தான் நல்லா போட்டுக்காப்புல. அப்பப்போ கொஞ்சம் அந்த இன்ட்ரோ கிட்ட வரையில் 1001 டச் வருது அந்த படம் பார்த்த மாதிரி. அதில் காமிக்கிறாங்களா அந்த சீக்வன்ஸ், இது மறைகிறது, ஆள் வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் 1001 சாயல் வரும். ஆனால் படம் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்து தமிழ் படம் வந்து அந்த காலத்து கதை தங்கலான்னு அந்த ஆமாம் அது முன்னாடி உள்ள கதை. அதனால் அந்த தமிழ் பேசுவாங்க. உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு போகையில் வந்து படம் என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு இருக்கும். ஒரு 15 நிமிஷம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லைஃபுக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்குது. ஒரு நல்ல படம்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து அந்த ஃபீல் கொடுக்கணும், அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போயிடணும். அந்த ஃபீலை கண்டிப்பாக அந்த படம் கொடுக்குது. பீரியட் கொடுக்க போகிற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தோம், அந்த வைப்பு நம்மளுக்கு வந்துடும். அந்த பசங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த குரூப்போட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம படத்தோட உள்ளே ஸ்கிரீனுக்குள்ளேயே போயிடுவோம். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரஞ்சித் உண்மையிலே சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. ஓவரால் படம் சூப்பர் படம் தான். இவர் விக்ரம்கே கண்டிப்பாக கம்பேக் படம். மாளவிகா மோகன் மாஸ்டரில் இருக்காங்கல்ல, மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க ஆக்ஷன்ஸ், அவங்க ஒரு கேரக்டர் வர்றாங்க, அது சஸ்பென்ஸு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாளவிகா மோகன். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவு பண்ணியிருக்காங்க மாளவிகா மோகன். ஒரே கெட்டப் தான். ஆமாம், இல்லை கஷ்டமா இல்லை. அவர் சொல்லிட்டார்ல, நான் சாமி அந்த மதுரைக்கு வந்தப்போ சொல்லியிருந்தார்ல, நான் நிறையா படம் கமர்ஷியல் நடிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கேன்னு சொல்லல. அதை 100% கரெக்டாக பண்ணியிருக்காரு. தங்கலானா கரெக்டாக நடிச்சிருக்காரு, வாழ்ந்துருக்காப்புல, நடிக்கல வாழ்ந்துட்டாப்புல. இதுதான் பெஸ்ட்டு. இது வரைக்கும் விக்ரம் படம் வந்ததில்லை, இதில் சிறத்து நடிச்சிருக்காப்புல, இதுதான் பெஸ்ட்டு, கண்டிப்பாக பெஸ்ட்டு. ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது, சூப்பராக இருக்கும். வயலன்ஸ்லாம் அந்தளவு கிடையாது, தெரியாது. வயலன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த வயலன்ஸ் அந்தளவு தெரியாது. ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படம் ஆஸ்கார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஸ்கார் போதும் இல்லையோ, நேஷனல் அவார்டு கண்டிப்பாக 2-3 அவார்டு எடுக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இல்லை அந்த மாதிரி கிடையாது. ரஞ்சித் படம் மாதிரி இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. தமிழ்ல ஒரு புது முயற்சி, நல்லா இருக்குது.